Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஈஸியா எப்படி ஒயிட் சன்னா பிரியாணி செய்யலாம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குக்கர்ல 3 ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவரா இருக்கும். இப்போ இது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா சாஃப்டா வதங்கினதுக்கு அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு ஒயிட் சன்னாவை நல்லா ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருந்தேன். ஸோ 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக லெமன் சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.